ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சியோன் டெக். ஆன்டிக் பில்லரை நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் குறைந்த செலவில் எப்படி நம்ம மேக் பண்ணோம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆன்டிக் பில்லர்னால் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். ஆன்டிக் பில்லரை தமிழில் பழமையான தூண்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழமை வாய்ந்த தூண்கள்னு சொல்கிறாங்க. இந்த தூண்கள் பொதுவாக மரத்தினாலேயோ அல்லது கல்லுனாலேயோ செய்யப்பட்டிருக்கும். இந்த பழைய காலங்களில் கட்டிடங்களில் அழகுபடுத்துறதுக்காக மட்டுமல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக தாங்கி பிடிக்கிறதுக்காகவும் இந்த தூண்களை பயன்படுத்தினாங்க. இந்த டைப்பான கட்டிடக்கலையை தான் கேரளா ஸ்டைல் அல்லது நம்ம காரைக்குடி ஸ்டைல் என்று சொல்கிறாங்க. இப்போ அநேக வீடுகளில் செமி ஆன்டிக் பேட்டர்னை கூட நம்ம மேக் பண்ணுறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரே ஒரு கல் தூண், அதாவது ஆன்டிக் பில்லரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒரு தூணுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 20,000 50,000 வரைக்கும் நமக்கு இப்போ வந்து மார்க்கெட் ரேட்டில் இருக்குது. மேலும் ரொம்ப ரொம்ப கார்விங் ரொம்ப அருமையாக பண்ணப்பட்ட தூண்கள் 2 லட்சம் வரைக்கும் மதிப்பிலானது இருக்குது. நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கட்டி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக் டச்சும் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம பொறியாளர் நம்ம எம்டி வந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி யூஸ் பண்ண மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ரெக்டாங்கிள் செக்ஷன். இந்த செக்ஷன் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்கொயர்லேயும் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பில்லர்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது ரெக்டாங்கிள் செக்ஷன். இந்த ரெக்டாங்கிள் செக்ஷனை வச்சு அதுக்காக கொடுக்கப்பட்ட வரைபடத்தின் அடிப்படையில் நமக்கு அருமையாக அந்த ஸ்ட்ரக்சரை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வரைஞ்சு கொடுக்கப்பட்ட அடிப்படையில் மேக் பண்ணப்பட்ட இந்த தூணை நம்ம ஃபேப்ரிகேட்டர் எப்படி வந்து வெல்டு பண்ணி முடித்த பிறகு அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு மெட்டல் புட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெட்டல் புட்டி யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நார்மலாக ஆன்டிக் பில்லருடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் 3 பார்ட்டாக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேஸ்னு ஷாஃப்ட் அண்ட் தென் கேபிட்டல். இந்த ஷாஃப்ட் அண்ட் பேஸ் அண்ட் கேபிட்டல் இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கேபிட்டல், கார்னிஸ், ஃப்ரீஸ் அண்ட் ஆர்கிட்ரேவாகவும், ஷாஃப்ட் அதாவது தண்டு பகுதி தனியாகவும், பேஸில் வந்து பெடஸ்டல் அப்படிங்கிற ஒரு போர்ஷனாக இங்கே டிவைட் ஆகுது. ஃபைனல் டச்சாக நம்மளுடைய தூணை எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். த்ரூஅவுட்டாக ஒரு எம்எஸ் ரெக்டாங்கிள் செக்ஷனை வந்து த்ரூஅவுட்டாக நம்ம ஓட வச்சு அந்த ஓடு ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் வந்து இதில் உட்கார்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்து ஃபைனலாக பேஸ் கோட் அடிச்சுட்டு மேனுவலாக நம்ம வந்து டெக்ஸ்சர் மேக் பண்ணுறோம். உடன் கிரெயின்ஸை வந்து வரும்படியாக நம்ம வந்து மேனுவலாக அந்த உடன் கிரெயின்ஸை வந்து நம்ம ஏற்றுறோம். இதுதான் ஃபைனல் லுக். பாருங்கள், இது எப்படி வந்து ஒரு நல்ல நிஜமான ஒரு மரத்தூண் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஆன்டிக் ஃபினிஷ் அண்ட் மாடர்ன் டச்சை எக்கனாமிக்கலாக செய்கிறதுக்கு நம்ம டீமுக்கிட்ட நிறைய இந்த மாதிரியான டெக்னிக் அடங்கிய கட்டடங்களை குறைவாகவும் தரமான முறையிலும் கட்ட சியோன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.